கடந்த 3 தவணைகளாக நான் நீலாய் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நாம் ஒவ்வொரு சேவைகள் அல்லது ஒவ்வொரு திட்டங்கள் நாம் மேற்கொள்ளும் போது நாம் வந்து எந்த ஒரு இனம் மதம் பின்னணி பார்க்காமல் நாம் செய்திருக்கின்றோம். ஸோ அதனால்தான் இந்த நீலாய் வட்டாரத்தில் 43% வந்து கடந்த தேர்தலிலும் இருந்தது. கடந்த 2023 தேர்தலிலும் சரி, கடந்த 2022 தேர்தலிலும் சரி, நமக்கு வந்து மலாய்க்காரர்களுடைய வாக்கு வந்து 43-44%, இந்தியர்களுடைய வாக்கு வந்து ஏற்கனவே 20% மற்றும் சீனியர்களுடைய வாக்கு வந்து ஏற்கனவே ஒரு 30%, மற்றவர்கள் ஒரு 5%. ஸோ இந்த இதே அந்த பெர்சன்டேஜ் தான் 2023 சரி 2022 நம்மளுக்கு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்திலும் நம்மால் வந்து இந்த நீலாய் சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஒரு 10,000 வாக்குகள் பெரும்பான்மையில் நம்மால் வெற்றி காண முடிந்தது. ஸோ அந்த வகையில் நாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நாம் வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் நாம் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த நீலாய் சட்டமன்றத்தில் மலாய்க்காருடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை என்னிடம் வந்து மிகவும் தெளிவாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த வாக்குகளை உடைப்பதற்கு இன்றைக்கு வந்து ஒரு கட்சியுடைய தேசிய தலைவர், பிர்ஜாசா கட்சியுடைய தேசிய தலைவரே வந்து இந்த நீலாய் சட்டமன்றத்தில் மலாய்க்காரர்கள் இல்லை, அதன் அடிப்படையில் அவர் போட்டியிடுகின்றார், மலாய்க்காரர் வாக்குகள் எல்லாம் நான் வந்து அவர் பெற வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கின்றார். ஸோ தேர்தல் என்பது மக்களுக்கு சேவை செய்வது என்பது வந்து ஒரு இன அடிப்படை கிடையாது. நாம் வந்து அவர்களுக்கு நம் வித்தியாசமானவர்கள். அவர்கள் அந்த வழியை அவருக்கு பின்பற்றினால் அது அவர்களுடைய பிரச்சனை. இருந்த போதிலும் மலாய்க்காரர்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நம்முடைய எதிர்பார்ப்பு, நான் ஒரு இந்திய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 8 ஆண்டுகள் குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கும்போது இந்த நீலாய் சட்டமன்றத்தில் பல இந்தியர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, இந்து ஆலயங்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இந்திய அமைப்புகள் மற்றும் இந்திய சிறு தொழில் வியாபாரிகளுக்கு அதற்கு முன்னுக்கு இருந்ததை விட அதிகமாக நான் செய்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் இந்த இந்தியர்களுடைய வாக்கும் மிக முக்கியமானது. ஏற்கனவே ஒரு 10,000 வாக்காளர்கள் இந்தியர்கள் இந்த நீலாய் சட்டமன்றத்தில். ஐ திங்க் ஒரு நெகிழ்ச்சி மிலாலேயே அதிகமான நம்பர்ஸில் வந்து இந்திய வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது நீலாய் சட்டமன்றம் தான். ஸோ அந்த வகையில் மற்ற ஒரு கட்சியிலிருந்து ஒரு இந்திய வேட்பாளர் போட்டியிட்டாலும் கூட நமக்கு சேவையின் அடிப்படையில் அந்த ஆதரவு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். நம்ம வந்து கடந்த 8 ஆண்டுகள் அல்லது ஒட்டுமொத்தமாக கடந்த 13 ஆண்டுகள் இந்த நீலாய் சட்டமன்றத்தில் ஒரு முழு நேர சட்டமன்ற உறுப்பினராக நான் சேவை செய்திருக்கின்றேன். ஸோ இந்தியர்கள் வாக்களிக்கும் போது நாம் எதை செய்திருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம் எதை நாம் செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையில் நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அதே போல நெகிழ்ச்சி மிலா மாநிலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நெகிழ்ச்சி மிலா மாநிலத்தில் இதுவரை நடந்தது கிடையாது. ஆனால் நான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது குறிப்பாக இந்தியர்களுக்கு பல வீடமைப்பு வசதிகள், பல பிபிஆர் வசதிகள், இந்தியர்களுக்கு கிருபி தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம், இதெல்லாம் நம்ம வந்து முடித்து விட்டோம். இதெல்லாம் வந்து பல ஆண்டுகால பிரச்சனைகளை வந்து நாம் வந்து செய்து முடித்து விட்டோம். ஸோ அதே போல எதிர்காலத்தில் இன்னும் பல திட்டங்களை வந்து நம்ம வந்து வைத்திருக்கின்றோம், குறிப்பாக இந்தியர்களுக்கு என்று. ஸோ ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆதரவு நமக்கு தேவை. இந்த ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் நம்ம வழி நடத்த முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே என்னுடைய நீலாய் சட்டமன்றம் மட்டும் கிடையாது, நெகிழ்ச்சி மிலா மாநிலத்தில் நாம் வந்து அரசாங்கமாக ஆகுவது மிக மிக முக்கியம். நாம் அரசாங்கம் ஆகவில்லை என்றால் இதற்கு பிறகு வருபவர்கள் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுபவர்களா என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இந்த 1 ஆகஸ்ட் 2026 நடைபெறவிருக்கின்ற மாநில தேர்தலில் நெகிழ்ச்சி மிலா மாநிலத்துடைய இந்திய வாக்காளருடைய அந்த வாக்கு உரிமை வந்து மிக மிக பெரியதானது. ஏறக்குறைய ஒரு 13 சட்டமன்றங்களில் 15க்கும் மேற்பட்ட சதவிகிதத்தினர் இந்திய வாக்காளர்கள். ஏறக்குறைய ஒரு 6லிருந்து 7 சட்டமன்றங்கள் 20க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்திய வாக்காளர்கள். ஆகவே நெகிழ்ச்சி மிலா மாநிலத்தில் குறைந்தது ஒரு 15 சட்டமன்றங்களை வெற்றி தோல்வி என்பதை முடிவு செய்ய போகுவது நம்முடைய இந்திய வாக்காளர்கள். அந்த வகையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில குறைபாடுகள் இருக்கலாம், சில தவறான வழிகளை வந்து செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு நீண்ட காலத்தில் இதெல்லாம் வந்து தீர்க்கப்பட வேண்டும்.
அந்த வகையில் இன்றைக்கு பக்கத்தான் அரப்பான் குறிப்பாக நெகிழ்ச்சிமிலா மாநிலத்தில் சிறந்த முறையில் கடந்த 8 ஆண்டுகள் நம்ம வந்து வழி நடத்தி வருகின்றோம். ஸோ எந்த ஒரு உணர்ச்சி வசப்படாமல், எந்த ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு செய்யாமல், அதாவது சிந்தித்து வாக்குகளை இன்றைய அரசாங்கமான பக்கத்தான் அரப்பானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.